The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. உணவில் 10% எண்ணெயை குறைத்துக் கொள்ளுங்கள். இதற்காக விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். இப்படி சொன்னது நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி. ஏன் அவ்வாறு கூறினார்? இதன் முக்கியத்துவம் என்ன? விரிவாக பார்க்கலாம். ஞாயிறன்று மான் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி 8 ஒருவர் உடல் பருமனோடு இருப்பதாக குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளில் உடல் பருமன் பாதிப்பு 2 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும், குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் 4 மடங்காக அதிகரித்து விட்டதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். 2022 தரவுகளின்படி உலகம் முழுவதும் 250 கோடி நபர்கள் உடல் பருமனோடு இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு வெளியிட்ட தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், இது மிகவும் தீவிரமாக உற்று கவனிக்க வேண்டிய பிரச்சினை என்றும் கூறிய பிரதமர், அதிக உடல் எடை காரணமாக நோய்களும் பாதிப்புகளும் அதிகமாவதாக குறிப்பிட்டார். இதற்காக சமையலில் ஒவ்வொரு மாதமும் 10 விழுக்காடு அளவுக்கு எண்ணெய் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளலாம் என்று யோசனை தெரிவித்த பிரதமர் மோடி, அதிகமாக எண்ணெய் சேர்ப்பது இதய நோய், நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார். பிரதமரின் இந்த யோசனையை மருத்துவர்களும் வரவேற்கிறார்கள். 2 விதமான உடல் பருமன் இருக்கு. ஒன்று, ஆட்கள் ஒல்லியாக இருப்பாங்க, வயிறு மட்டும் பெருசாக இருக்கும், தொந்தி போட்ட மாதிரி இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, உடம்பே மிகப்பெரிய தட்டிமனாக இருக்கும், தொந்திக்கு ஈக்குவலாக உடம்பே பெருசாக இருக்கும். இது ஓவர் ஒபிசிட்டி, சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு 2 வகையாக நாங்கள் பிரிக்கிறோம். இந்த உடல் பருமன் அதிகமாக வர 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 என்ன நடக்குதுன்னா, உடம்புல கொழுப்புகள் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள் நமது உடம்பிலே தங்கி விடுகிறது. அந்த கெட்ட கொழுப்புகள் எங்கெங்கெல்லாம் தங்குகிறதோ அங்கெங்கெல்லாம் பிரச்சனை வரும். உதாரணமாக, ஒரு இருதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களிலே, சின்ன இரத்த குழாயாக இருக்கட்டும், பெரிய இரத்த குழாயாக இருக்கட்டும், அதிலே கொழுப்பு அடைத்து விட்டது என்றால் மாரடைப்பு வருகிறது. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, 25 வயசு 30 வயசுகளுக்கெல்லாம் மாரடைப்பு இறந்து போயிருப்பாங்க. உங்களுடைய நண்பர்கள், தெரிந்தவர்கள், உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் உடல் பருமனாக இருப்பார்கள். இல்லை என்றால் உடம்பிலே கெட்ட கொழுப்பு என்று சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் அவர்களுக்கு அடைபட்டிருக்கும். எண்ணெயை குறைவாக சேர்த்துக் கொள்வதன் மூலம் பல நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்றும், வராமல் தடுக்க முடியும் என்றும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். எண்ணெய் எவ்வளவு யூஸ் பண்ணலாம், ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. ஒரு ஆளுக்கு 1/2 லிட்டர், 4 பேர் இருக்கிறாங்க ஒரு வீட்டில், எவ்வளவு? 4 × 1/2 2 லிட்டர் எண்ணெய் தான் சாப்பிடணும். 2 லிட்டருக்கு மேலே 1 மில்லி கூட சாப்பிடக்கூடாது. இது இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேன், எப்படிங்க அதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, இந்த டிப்ஸ் பாருங்கள். எப்படின்னா, மாதத்துக்கு 30 நாள், முதல் 15 நாள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 வாரத்துக்கு 1 லிட்டர் எண்ணெயை ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணி அதை யூஸ் பண்ணணும். நீங்கள் குழந்தைகளுக்கு பலகாரம் செஞ்சாலும் பரவாயில்ல, பலகாரம் செய்யாட்டியும் பரவாயில்ல, அந்த 15 நாட்களில் ஒரே 1 லிட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். அடுத்த 15 நாளில் என்ன பண்ணணும், இன்னொரு லிட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா கரெக்டாக 1 மாதத்திற்கு 4 பேர்த்துக்கு 2 லிட்டர் கணக்கு சரியாயிடுது. அப்போ ஒருவருக்கு 500 mlன்னு ஒரு கணக்கு வச்சுங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் போதுமானது. எண்ணெய் பயன்பாட்டை குறைப்பது மற்றும் உடல் பருமனை குறைப்பது பற்றி ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா, நடிகர் மாதவன், தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா உள்ளிட்ட 10 நபர்கள் இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்ட நிலையில், அவர்களும் பிரதமரின் அழைப்பை ஏற்று விழிப்புணர்வு செய்யப் போவதாக கூறியுள்ளனர். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.